அப்போ அதிமுக கடந்த 30 ஆண்டுகள் தன் கைவசம் இருந்த அதிமுகவை கையில் எடுத்தது பிடுங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கோபம் குறிப்பாக முக்குளத்தோர் சமூக மக்கள் மீது இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா டிடிவி தனக்கு ஒரு அணியாக உருவாக்கி அவர் தேர்தலை சந்திக்கிறார். இந்த முட்டல் மோதல்கள் போய்கிட்டே இருக்கப்போ 2021 தேர்தலுக்கு பிறகு அமமுக இருந்து பலரும் வெளியேறுறாங்க. கட்சியும் பெருசாக வளர்ச்சி அடையாமல் இருக்குது. வேறு வழி இல்லாமல் இவர் மீது ஒரு வழக்குகள் ஒரு 2021, 22 காலகட்டங்களில் பார்த்தா டிடிவி தினகரனுக்கு வாரம் ரைடு நடக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கும், பார்த்தா அவர்கிட்ட ரைடு நடக்கும். ஐடி ரைடு நடக்கும், இடி ரைடு நடக்கும், ஏதாவது ரைடு நடக்கும். டெல்லிக்கு போவார், அரெஸ்ட் பண்ணுவாங்க, தீகாரில் இருப்பார், வருவார். இந்த மாதிரி அவருக்கு நெருக்கடி மேல் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அவர் சொத்துக்கள் முடக்கப்பட்டது, நிறையா சொத்துக்கள் முடக்கப்பட்டது, நிறைய வழக்குகள் இருக்குன்னு வச்சுங்க. வேறு வழி இல்லாமல் 2021 மேலே கட்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகிட்டு இருக்குன்னா வேறு வழி இல்லாமல் எந்த அதிமுகவை கடுமையாக எதிர்த்தாரோ, அதிமுக என்ன சொல்கிறாருன்னா எந்த பாஜகவையும் அதிமுகவையும் கடுமையாக எதிர்த்தாரோ அந்த பாஜகவோடு திருப்பி அவர் கூட்டணிக்கு போகக்கூடிய நிலைமை வந்துச்சு. என்ன சொன்னார்னா, எனக்கு வயசு இப்போ 50 வயசு, என்னை தூக்கி உள்ள போட்டிங்கன்னா 20 வருஷம் கழிச்சு கூட பாஜக எதிர்ப்பேன், பாஜக எதிர்ப்பு நான் ஒரு நூலளவு கூட நான் பிசுக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் 21 தேர்தலுடைய தோல்வி, அதற்கு பிறகு கட்சியினுடைய பலகீனம்லாம் காரணம் காட்டி 24 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடவே கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டார். பிரதமராக மோடி வரணும் திருப்பி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். அவர் பெரியகுளம் தொகுதியில், தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நின்னார், தோற்று போயிட்டார் வச்சுங்க, ஒரு கணிசமான வாக்கு வாங்கினார். இப்போ இதுதான் அமமுகவினுடைய நிலைமை.